திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். 8ஆம் வகுப்பு வரையிலும் அனைவரும் கட்டாய தேர்ச்சி, தன்னியல்பான தேர்ச்சி அல்லது ஆல் பாஸ் என்று சொல்லக்கூடிய முறை இப்போது இருந்து வருகிறது. இதற்கு காரணம் கட்டாய கல்வி உரிமை சட்டம். இப்போது அந்த சட்டத்தில் திருத்தம் செய்து ஆல் பாஸ் என்று சொல்லக்கூடிய தேர்ச்சி முறையை மாற்ற வேண்டும். எல்லோருக்கும் 8ஆம் வகுப்பில் ஒரு தேர்வை வைத்து அதில் பாஸ் ஃபெயில் என்கிற முறை இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் வலுத்திருக்கிறது. மத்திய அரசாங்கம் இது தொடர்பாக முன்னெடுத்திருக்கிறது. 19 மாநில கல்வி அமைச்சர்கள் இதற்கு உடன்பட்டிருக்கிறார்கள். 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு இல்லாததால் கல்வி தரம் குறைந்து விடுகிறது, ஆர்வம் மாணவரிடம் குறைந்து விடுகிறது என்ற காரணம் சொல்லப்படுகிறது. அந்த காரணங்கள் நியாயமானவையா? இது கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த தேர்வு முறை என்பது ஒரு தடைக்கல்லாக இருக்குமா? விவாதிக்கலாம். நம்மோடு கல்வியாளர்கள் மாலதி, பிரின்ஸ் கஜேந்திரபாபு, ராமசுப்ரமணியன், பத்திரிகையாளர் திரு ஆழி செந்தில்நாதன், திருச்சி அரங்கிலிருந்து திரு ஜோ அருண், கல்வியாளர். வணக்கம். உங்கள் நால்வருடைய முதற்கட்ட கருத்தையும் அறிய விரும்புகிறேன். ஜோ திருச்சியிலிருந்து சொல்லட்டும். மத்திய அரசாங்கத்துடைய இந்த முடிவு என்பது இன்னும் முழுமையாக வரல. இப்போ ஒரு கருத்து கேட்புன்ற நிலையில் இருக்குது. முடிவு எப்போது அமலுக்கு வரும்னு தெரியாது. ஆனால் இந்த சிந்தனை என்பது இப்போ வலுப்பெற்று வருகிறது. 8ஆவதுல பொதுத் தேர்வு வேண்டும், ஆல் பாஸ் கூடாதுன்றாங்க. இதில் உங்கள் நால்வருடைய முதற்கட்ட கருத்து நீங்கள் அதை ஏற்கிறீங்களா, வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? இதை வரவேற்கிறேன். ஏன்னா இது முதல்ல கட்டாய கல்வி சட்டத்துக்கு முன்னாடி இதை ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா ட்ராப் அவுட் ரேட்ஸ் நிறைய இருந்தது. அந்த ட்ராப் அவுட் ரேட்ஸை ஸ்டாப் பண்றதுக்கு பிளஸ் கல்வியை மாணவர்கள் தொடரணும்னு ஒரு ஊக்கத்தை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இதை கொண்டு வந்தாங்க. ஆனா தொடர்ந்து ஒரு இது ஆராய்ச்சி மூலமா இதை பார்த்துக்கிட்டே வந்தா இதன் மூலமா வரக்கூடிய மாணவர்களுடைய தேர்ச்சி எண்ணிக்கை நிறைய இருக்கு. 10ஆம் வகுப்புல வந்திருக்காங்க. ஆனால் அவர்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, அதாவது இன்னைக்கு எம்ப்ளாயபிலிட்டின்னு பார்க்கும்பொழுது அதோட குவாலிட்டி கம்மியானதால இப்படி ஒரு செக் பாயிண்ட் அப்படின்றது தேவையானதுதான். ஏன்னா இது இடைநிற்றல் அப்படின்னு ஒன்று அல்லது பள்ளிக்கூடத்துக்கு வராம போறவங்க ஒன்றை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரணும், அதுதான் நோக்கம்ன்றீங்க. மீண்டும் தேர்ச்சி வந்தால் இடைநிற்றல்ன்றது வந்துராதா, பள்ளிக்கூடத்துக்கு வராம போறது நின்றாதா அப்படின்ற கேள்வி இருக்கு. நம்ம விவாதிக்கலாம். பிரின்ஸ், உங்களோட இது ஆல் பாஸே கிடையாது. இது நான் டிடென்ஷன் தான். அதாவது யாரையும் கட்டாயப்படுத்தி அடுத்த வகுப்புக்கு தள்ளுற ஏற்பாடு இல்லை. நீ ஒன்றுமே கற்றுக்கொள்ளாமல் அடுத்த நிலைக்கு செல்லலாம் என்பது அல்ல. யாரையும் எந்த வகுப்பிலையும் நிறுத்தி வைக்க கூடாது. அப்ப நிறுத்தி வைக்க கூடாது வார்த்தைகள்ல விளையாடுறோம்னு தோணுது. பாஸ்ன்றதுக்கும் நான் டிடென்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசம். அண்டர்ஸ்டாண்டிங்லேயே வித்தியாசம் இருக்கு. அதாவது ஒரு ஆசிரியருக்கு பொறுப்பை நீங்க நிர்ணயிக்கிறீங்களா இல்லையா? ஒரு குழந்தை அம்மா கிட்ட எல்லாம் கற்றுக்கொண்டு வருகிறான். நடக்க கற்றுக்கொள்கிறான், உணவு உண்ண கற்றுக்கொள்கிறான், உடை அணிந்து கொள்ள கற்றுக்கொள்கிறான். கற்றுக்கொண்டே வந்த குழந்தை இன்றைக்கு எழுத்தை கற்றுக்கொள்ள இங்கே வருகிறது, எண்ணெய் கற்றுக்கொள்ள வருகிறது. அப்போ எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்த அம்மா இதை சொல்லிக் கொடுக்க தெரியாத காரணத்தினால பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த ஒரு வேலையை கூட அந்த ஆசிரியர் ஒரு வருஷமா செய்யலையே. ஏன் செய்யலை? அப்போ கற்றல் குறைபாடு இருக்குன்னா எப்படிப்பட்ட கற்றல் குறைபாடு இருக்கு? எழுத்தை புரிந்து கொள்ள முடியலையா, அல்லது எழுத்தை எழுதும் போது தவறா எழுதுகிறானா என்பதை புரிந்து கொண்டு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுமே தவிர அந்த குழந்தையை நிறுத்துவதனால் இன்னொரு ஆண்டு 1ஆம் வகுப்பிலே அவன் திரும்பவும் படிப்பதனால் அவனுக்கு அறிவு வந்துவிடும் என்பது யாரால் எதிர்பார்க்க முடியும்? ஸோ இதை நீ எதிர்க்கிறீங்க. ஆமாங்க. திரு சுப்பிரமணியம், உங்க ராமசுப்ரமணியம். இது நான் இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடியே ஒரு டிராஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. முதற்கட்டமா அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது இந்த சட்டம் அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டம் என்பது வரத்துக்கு முன்னாடி இந்த டிராஃப்ட் கொடுத்த போதே இது சரிப்பட்டு வராது, இந்த 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாரையும் பாஸ் பண்ண விடுறதுங்கிறது தவறானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை மிக தெளிவாக பதிவு செய்தேன். அதற்கு பிறகும் பல முறை சொல்லி இருக்கின்றேன். இப்பொழுதும் என்னுடைய கருத்து அதே நிலையில் தான் இருக்கு. 2010க்கு முன்பே வேண்டாம் தான் நீங்க சொல்லிருக்கீங்க. 2009 அதுக்கு முன்னாடி நிறைய டிராஃப்ட்லாம் 2005 இருந்தது. அதுல இருந்தே நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், இது சரிப்பட்டு வராது, இந்த எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்கிறதுங்கிறது சரி கிடையாது. ஒரு லெவலுக்கு வேணா நீங்க ஒரு 5 கிளாஸ் வரைக்கும் நீங்க டிடென்ஷன் வேண்டாம், அதற்கு பிறகு டெஃபினட்டா எக்ஸாம் வைக்கணும்னு அவங்க தேர்ச்சி பெற வேண்டும், அதற்கு அப்புறம் தான் அடுத்த வகுப்புகள்லாம் செல்ல வேண்டும் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொண்டேன். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. செந்தில்நாதன், அதாவது 8ஆம் வகுப்பு முறை இந்த கட்டாய தேர்ச்சிங்கிற வார்த்தையிலும் கொஞ்சம் எனக்கும் சில சிக்கல் இருந்தாலும் கூட அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்வது, அதான் அது பார்த்துக்கலாம். அந்த ரத்து செய்வது அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல.
நான் எப்படி பார்க்குறேன்னா, இதில் வந்து இருப்பதிலே வந்து எல்லாரும் தப்பு பண்ணிட்டு குழந்தைகள் மேலே மட்டும் பழி போடுற விஷயமாக வந்து இது மாறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் நம்ம மாதிரியான ரொம்ப ஏற்றத்தாழ்வான நகரம், கிராமம், ஜாதி சார்ந்து, சூழல் சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து வித்தியாசமாக இருக்கிற ஒரு நாட்டில் வந்து கல்விக்கு வந்து பல்வேறு சூழல்களில் என்ன முக்கியத்துவம் தராங்க அப்படின்ற பற்றிலாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆக குழந்தைகளை ஊக்குவித்து, ஏன்னா ஒரு வருடத்தை இழப்பதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு அவலமான ஒரு விஷயம். அந்த இழப்புக்கு அந்த குழந்தை தான் காரணம்னு உறுதியாக எல்லாராலும் சொல்ல முடியும்னா கூட பரவாயில்ல, அப்படி கிடையாது. அந்த இழப்புக்கு வந்து பெற்றோர்கள் காரணமாக இருக்கலாம், ஆசிரியர்கள் காரணமாக இருக்கலாம், கல்வி முறை காரணமாக இருக்கலாம், இப்போ சுற்றுச்சூழல் காரணமாக இருக்கலாம், பல்வேறு காரணங்கள் இருக்கும். இவ்வளோ காரணங்களே விட்டுட்டு இவங்க சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயத்தில் வந்து என்ன தவறு இருக்கிறத பற்றி இவங்க யோசிக்காம அந்த குழந்தைய வந்து தண்டிக்கிறதுங்கிறது தவறு நான் நினைக்கிறேன். அரசின் தோல்வி, சமூகத்தின் தோல்வி, ஆசிரியர்களின் தோல்வி, இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு மொத்த சுமையும் குழந்தைகள் மேல போடுறாங்க அப்படின்றது உங்களுடைய பார்வை. 4வது 5வது படிக்கிற குழந்தை மேல, 7வது 8வது படிக்கிற குழந்தை மேல கொண்டு போய் போட்டுட்டு தப்பிக்கிற விஷயமாக இது வந்து மாறக்கூடாது. இந்த அரசாங்கம் என்னை பொறுத்தவரையில மோடி அரசாங்கம் தொடர்ந்து இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டா இந்த சமூகத்துல வந்து எல்லா பிரிவினுடைய வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள்லாம் வரும்போது இந்த வேலைகள் தொடர்ந்து செய்யறாங்க. அந்த அரசியல் ரீதியாகவும் இதை பார்க்க தான் வேண்டியிருக்கு. இல்ல, இது மோடி அரசாங்கம் செய்துன்னு மட்டும் நீங்க சொல்ல முடியாது. 19 மாநில முதலமைச்சர்கள் அவங்க சார்பில், அரசின் சார்பில் தமிழக அரசு இதுல கருத்து சொல்லல, ஏற்கிறோமா இல்லையான்னு கருத்து சொல்ல. பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு கே.சி. வீரமணி பல மாநிலத்தில் சொல்லும் போது ஏற்காதவங்க கெட்ட கருத்து எத்தனை மாநிலத்தில் சொன்னாலும் உடனே ஏத்துப்பாங்க. இல்ல மக்களை பாதித்தவர்கள் கருத்து இல்ல. பாயிண்ட் அது இல்ல. இதற்கு வரவேற்பு இருக்குது. பேசிட்டு வரலாம். நான் சொல்ல காங்கிரஸ் முதலமைச்சர்களே எதிர்க்கிறாங்க. ஒருவேளை 19 மாநிலங்கள்ல முதல்வர்கள் வரவேற்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாம் இதை ஏத்துக்கணும் அப்படின்ற அடிப்படையில இதை பார்க்க வேண்டாம். பல கல்வியாளர்கள் வித்தியாசங்கள் இருக்கு. இதுல மாற்று கருத்து இருக்கு. காங்கிரஸ், பிஜேபி அப்படி கட்சியில கூட 2013 யுபிஏ அரசாங்கம் இருக்கும்போது இந்த சட்டம் வந்த 3 ஆண்டுகள்ல ஒரு நாடாளுமன்ற குழு தொடர்பா ஆய்வு செய்து அவங்களே இது வேண்டாம், இதுக்கு நெகட்டிவான இம்பாக்ட் இருக்கு, நம்ம எதிர்பார்த்த பலன காரணம் சொல்லிருக்காங்க. இல்ல, யார் காரணம்ங்கறத என்னோட கேள்வி. தொடர்ந்து பார்க்கணும். திரு ஜோரன், உங்களுடைய பார்வை என்ன? இந்த சட்டத்தை நீங்க, இந்த திருத்தத்தை, ஆல் பாஸ் அப்படின்றது அல்லது நோ டிடென்ஷன் அப்படின்ற ஒன்றை நீங்க வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? தடையில்லா தேர்ச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருப்பதை நான் வரவேற்கிறேன். இது வந்து மாணவர்களுடைய கல்வித்திறனை வளர்க்கும், ஒரு ஆரோக்கியமான கல்வி முறை வளரும். ஏனென்று சொன்னால் தடையில்லா தேர்ச்சி முறை, இந்த தேர்ச்சி முறை என்பது நம்ம நாட்டுக்கு ஒத்து வராது. ஏனென்றால் மேற்கத்திய கலாச்சாரத்தில் ஒரு சிறு குழந்தை பிறக்கிற போதே அந்த குழந்தைக்கு கேள்வி கேட்டு சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு தானே கற்றுக்கொள்கிறது. அங்கே there is no such a thing society. இங்கே அவங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் வளரணும் அப்படிங்கிறது. நம்ம கிட்ட வந்து ஒரு கலெக்டிவ் லிவிங், இதுல வந்து ஒரு போட்டி, ஆரோக்கியமான போட்டி இருக்கிற போது தேர்வு முறை என்பது வேறு, தேர்ச்சி என்பது வேறு. தேர்வு முறையை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அந்த தேர்வு முறையை வித்தியாசமாக ஒரு படைப்பாற்றல் திறனோடு பல்வேறு முறையில் அமைத்துக் கொண்டு அந்த குழந்தையுடைய வளர்ச்சியை, கற்றுக்கொள்ளுகிற தன்மையை, கற்றுக்கொள்ளுகிற எந்த பொருளிலே கற்றுக்கொள்கிறது என்பதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் தேர்ச்சி பெற்ற குழந்தைகள், தேர்ச்சி பெறாத குழந்தைகள் என்ற பாகுபாடு இல்லை என்று சொன்னால், அந்த ஒரு ஆரோக்கியமான போட்டி இல்லை என்று சொன்னால், ஒரு குழந்தை கல்வித்திறனோடு வளர்வதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே தடையில்லா நீங்க ஆரோக்கியமான போட்டி, ஆரோக்கியமான போட்டின்னு நீங்க சொல்ற இந்த வார்த்தை வந்து போட்டி வேணும், போட்டி உலகத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லோரும் சொல்ற ஒரு கருத்தை நீங்க பிரதிபலிக்கிறீங்க. சமூகத்துல இருக்கிற ஒரு உணர்வு தான். அப்படின்னாலும் கல்வி, அது சார்ந்து நீங்க பெறக்கூடிய அறிவு அப்படின்ற எல்லாமே மதிப்பெண், 8ஆம் வகுப்புல இந்த மதிப்பெண் பெற்றால்தான் நீ அடுத்த வகுப்புக்கு போக முடியும் அப்படின்னு மாத்துறது வந்து மீண்டும் மீண்டும் ஒரு மதிப்பெண் சார்ந்த கல்வியை நோக்கி தள்ளுறது மாதிரி ஆகாதா? நான் மதிப்பெண்ணை குறியிட்டு சொல்லவில்லை, மதிப்பெண்ணை பற்றி நான் பேசவே இல்லை. கொண்டு வர தேர்ச்சி அப்படின்றது மதிப்பெண் சார்ந்ததான போது இப்ப தமிழ்நாட்டுல, இந்தியால இருக்கிற தேர்ச்சி மதிப்பெண் சார்ந்ததான ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் சொல்றேன் நான். தேர்வு முறையை மாற்ற வேண்டும். இப்படி இந்த மார்க் வாங்கினா தான் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு குழந்தை, 1ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும், எதை தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு அந்த அறிவு முறை வளர்ந்திருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்க வேண்டும். அந்த அளவுகோலில் யார் ஜெயித்திருக்கிறார்கள், யார் ஜெயிக்கவில்லை என்பதை காண்பிக்க வேண்டும். ஒரு அசஸ்மெண்ட் வைக்கிறதுல தவறு இல்ல, ஆனால் அதுல வந்து ஜெயிச்சிட்டீங்க, தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி
ஒரு குழந்தையை நீங்க வந்து திரு தமிழ்நாட்டுடைய சிறந்த கல்வியாளர்கள் ஒருத்தர், இன்னைக்கு வாழும் கல்வியாளர்கள் முக்கியமானவர் திரு எஸ் ராஜகோபாலன், அவர் சொல்லியிருக்கிற ஒரு கருத்தை சொல்றேன். மாணவன் ஒரு தடவை ஒரு வகுப்பில் பயிலும் போதுதான் முழு கவனத்தோடு பயில்வான். அதே மாணவனை மீண்டும் அடுத்த ஆண்டும் அதே வகுப்பில் படிக்க வைத்தால் மாணவன் புத்திசாலி ஆகி விடுவான். அவனை ஃபெயில் ஆக்கி மீண்டும் அதே 8வதுலேயே நீ திரும்ப படி அப்படின்னு சொன்னா அவன் அந்த ஒரு வருஷத்துல புத்திசாலி ஆயிடுவான்னு சொல்றது சிறுபிள்ளைத்தனம் சொல்றாரு அவர். இல்ல சொல்ல அது அப்படி சொல்லல. நீங்க வந்து அந்த 1ஆம் வகுப்புல அவனுக்கு தெரிய வேண்டிய தரவுகள், தெரிய வேண்டியது தெரிதல், தெரிய வேண்டிய புரிதல் இல்லை என்று சொன்னால் அவரை வந்து மேலே கொண்டு வர வேண்டியதற்கு தன்னுடைய கல்வி முறை மாற வேண்டும். அவனை வந்து அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்வது என்னன்னு சொன்னால் 1ஆம் வகுப்பில் இருக்கிற குழந்தை, 2ஆம் வகுப்பில் இருக்கிற குழந்தை தெரிதலில் எப்படி இருக்கிறது, தெரிவில் எப்படி இருக்கு, தகவல்கள் எப்படி இருக்கிறது, ஒரு விஷயத்தை ஆராய்ந்து சொல்வதற்குரிய தன்மைகள் என்ன இருக்கிறது என்பதை சின்ன குழந்தையிலிருந்தே வளர வேண்டும் என்பதற்கு ஒரு அளவுகோல் தேவை. அந்த அளவுகோல் தெரிய வேண்டும். ஜோ அருண் சொல்லக்கூடிய ஒரு அளவுகோல் வேணும், மதிப்பீடு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியா மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு சமூக அமைப்புல ஒரு ஓராசிரியர் பள்ளி 5 வகுப்புக்கும் 5வது வரலையும் தொடக்க பள்ளி இருக்கிறப்ப ஒரே ஒரு ஆசிரியர் அந்த 5 வகுப்புகளையும் பார்த்துக்கொள்ளணும். அவர் ஒரு வாரம் லீவ் போட்டாருன்னா யாரும் பாடம் எடுக்க மாட்டாங்க. 8ஆம் வகுப்பு வரையிலும் 2 ஆசிரியர்களை வச்சு பள்ளிக்கூடம் இருக்கிற இடங்கள், ஆசிரியர்களே இல்லாத மலைப்பகுதிகள் பல இடங்கள்ல இருக்கு. இப்படியான ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு சமூக அமைப்புல எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஒரு மதிப்பீடு அப்படின்னு கொண்டு வர்றதுன்றது ஒரு 8வதுல வந்து நிறைய பேரை வடிகட்டி அவனை திருப்பி வச்சிங்கன்னா அவன் மீண்டும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வராம பள்ளிக்கூடத்தை விட்டு மீண்டும் வெளியில போறதுக்கான ஏற்பாடு ஆயிடாதா? இது முதல்ல வந்து நம்ம வந்து இதை வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கணும். இந்த கல்வியை இல்ல, நான் எல்லார் கேள்விக்கும் பொதுவா தான் பதில் சொல்றேன். இவங்க எல்லாரும் பேசுனதுக்கு சேர்ந்துதான் சொல்றேன். நான் இதை வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கணும். அடுத்தது நீங்க கேட்ட மாதிரி ஏற்றத்தாழ்வு மிகுந்த சொசைட்டி தான். சரி, அதனால ஓராசிரியர் பள்ளி இருக்கு அப்படின்றதால எக்ஸாமே இல்லாம ஒருத்தர 10th வரைக்கும் பாஸ் பண்ண வைக்க முடியாது. ஏன்னா நம்மளை விட பின்தங்கிய நாடுகள்ல கூட இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் a செக் பாயிண்ட் எக்ஸாமினேஷன். ஏன்னா செகண்டரி ஸ்கூல் ப்ரிப்பரேஷனுக்காக அவருக்கு அதற்கான எவ்வளவு தூரம் he is equipped to understand the exam. ஏன்னா அங்க வந்து டிஃபரன்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வருது. நம்மளோட சில நாடுகளை ஒப்பிடுறீங்க. அந்த இடத்துல எனக்கு சில கேள்விகள் இருக்கு. நீங்க 8ஆம் வகுப்புல இந்த மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி 9வதுக்கு போக முடியும், நீங்க வந்து ஒரு அசஸ் பண்ணணும், ஒரு மதிப்பெண் அடிப்படையில் சொல்றீங்க. மாணவன்ட்ட அந்த தகுதியை எதிர்பார்க்கிற ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு கல்வி அமைப்பு, அந்த மாணவனுக்கு தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் அறிவியலையோ அல்லது வரலாறையோ கணிதத்தையோ ஆங்கிலத்தையோ எந்த ஒரு பாடத்தையும் கற்பிப்பதற்கான ஆசிரியர் இருக்கிறார். காலையில அவன் 10 மணிக்கு வகுப்புக்கு போனா 5 மணி வரையில சொல்லி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு அந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பா அது வந்து அடுத்த क्वेश्चन. அரசாங்கம் எதையுமே ஒரு முறைப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இருந்தே சொல்றோம். ஏன்னா ஒரு பள்ளி அமைப்பதிலேயாகட்டும் இல்ல ஒரு ஆசிரியரை நியமிக்கிறதுலயாகட்டும் அதுல வந்து அரசாங்கத்துக்கான ஒரு நிலையான கோட்பாடு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு அரசாங்கமும் வரும்போது அதனாலதான் சொன்னா நம்ம கல்வி எப்பவுமே நம்ம அரசியல் ஆகக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சி வரும்போது அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு நிலையான கல்விக்கான கோட்பாடு இந்தியாவில் வேணும். முதல்ல ஆசிரியர் இருக்கான்னு பார்க்கணும், ஆசிரியருக்கான தகுதி தேர்வு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அந்த ஆசிரியர் பணிகளுக்கு வரவங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குன்றத நம்ம பார்க்கணும். அதிக மதிப்பெண் எடுத்து டாக்டர் ஆகவோ இன்ஜினியர் ஆகவோ பைலட் ஆகவோ சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆகவோ போகாம ஒரு கலைக்கல்லூரிக்கு போறவங்க நான் ஆசிரியராகத்தான் வருவேன் யாரும் 10வதுலயோ 12வதுலயோ அதிக மதிப்பெண் எடுத்தவங்க சொல்லி நம்ம பார்க்கல. இந்த நம்ம நாட்டுல எப்படியான கல்வி அமைப்பு இருக்குன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் படிக்கும் பொழுது நான் டீச்சர் ஆகணும்னு தான் நான் படிக்கவே படிச்சேன். இல்ல எவ்வளவு டீச்சர்ஸ் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, எண்ணிக்கை சொற்பமா இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிறோம் தோணுது. ஆனால் நம்ம 2 விஷயத்தை குழப்புறோம் இங்க. நம்ம வந்து ஒரு ஆசிரியர் பணியை பத்தி பேசும் பொழுதும் இப்போ அது நம்ம பிறகு வரலாம். நம்ம இந்த தேர்வு பற்றி தொடர்ந்து பேசலாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா தேர்வு வேண்டும் என்பதிலோ மதிப்பீட்டு முறைகள் வேண்டும் என்பதிலோ இல்ல இந்த தேர்வு முறையில மதிப்பீட்டு முறையில் 1008 குறைபாடுகள் இருக்கட்டும் அதெல்லாம் வேண்டுங்கிறதுல வந்து யாரும் மாற்று கருத்து சொல்லவே இல்லை. 2வது படிப்பினுடைய எல்லா காலகட்டங்கள்லயும் இப்படி வந்து நிறுத்தி வைக்க கூடாது அப்படின்னு யாரும் சொல்லல. விஷயம் என்னன்னா அந்த 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பருவத்துல அந்த குழந்தை வந்து ஒரு ஆண்டை இழப்பது, அதுவும் தான் முட்டாள் இல்லை தனக்கு அறிவில்லை எனக்கு மார்க் எடுக்க முடியலன்ற காரணத்தினால் நிறுத்துவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் சார்ந்து சமூகம் சார்ந்து சூழல் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் தான் முக்கியம். யாருமே அசஸ்மெண்ட் ஒன்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த அசஸ்மெண்ட் முறையில வந்து மதிப்பீட்டு முறையில் நம்ம கேள்விகள் இருக்கு, அது வேற. நான் என்ன சொன்னா மறுபடியும் அதே கேள்விதான். குழந்தையை மட்டும் நீங்கள் நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு அரசாங்கம் இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒரு அரசாங்கம்
2010 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்த போது 22 லட்சம் ஆசிரியர்கள் இதை நிறைவேற்ற தேவைப்படுவார்கள் சொன்னாங்க. அந்த 22 லட்சம் ஆசிரியர்களை உருவாக்கினாமா என்பதை பற்றி அரசு பரிசீலிக்காது. இந்த ஆசிரியர்களை நியமிக்காமலேயே ஒரு குழந்தை 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அப்படியே கண்டினியூஸா வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு திறன் இல்லைன்றது என்ன அசஸ்மெண்ட் வச்சுட்டு சொன்னாங்க? சரி, உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க வந்து 8ஆம் வகுப்பு வரையிலும் நீங்க வந்து தடை இல்லாம தேர்ச்சி பண்ணணும்னு சொல்றீங்க. ஆமா. ஒரு குழந்தை 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தைக்கு இன்னென்ன அறிவு இதுல இருக்கணும் இந்த பாடத்துல அப்படின்ற அந்த அளவை எட்டாம போகிறப்ப 9ஆவதுக்கோ 10ஆவதுக்கோ 11 12 அதுக்கு மேல போகிறப்ப அந்த குழந்தை தானே சஃபர் ஆகும். அந்த குழந்தை பண்ற கெடுதல் இல்லையா? கண்டிப்பாக நீங்க டீடைன் பண்றதுனால அந்த குழந்தை அதிகமா சஃபர் ஆகும். ஏன்னா நீங்க யாரை தண்டிக்கிறீங்கன்னு கேட்டா, நான் தண்டிக்கப்படுகிறேன் என்று உணரவே முடியாத பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை நீங்க தண்டிக்கிறீங்க. ஏன் தண்டிக்கிறீங்க தெரியாது. நீங்க சாதாரணமாக ஒரு அம்மா அடிக்கிறாங்க, நீங்க போய் தூக்கி பாருங்க, அந்த குழந்தைய அடிக்கிற அம்மா கழுத்தை தான் பிடிக்குமே தவிர நீங்க அம்மா கிட்ட இருந்து காப்பாத்துறங்க நினைக்காது. ஏன்னா அது அம்மா கிட்ட பாதுகாப்பை எதிர்பார்க்குது, அம்மா பாதுகாக்க நினைக்குது, வலிக்காக தான் அழுதே தவிர அம்மா வேண்டாம் அது அழல. ஒரு தண்டனைன்னா என்னன்னு தெரிஞ்சு கொள்ளாத ஒரு வயசுல எனக்கு என்ன குறைபாடு கண்டுபிடிக்க, எனக்கு டிஸ்லெக்ஸா டிஸ்கிராபிக்கா கண்டுபிடிக்க, அந்த குறைபாடுல இருந்து நான் வர்றதுக்கான கூடுதல் நேரத்தை செலவு பண்ணுங்க, என் டீச்சரை ட்ரெயின் பண்ணுங்க, அதுக்கான கற்றல் சூழல் கொடுங்க. பவுலோ ஃப்ராயரை சொன்ன கல்வி முறையை நாங்க கேட்க மாட்டோம். நாங்க வந்து பின்லாந்துல எப்படி கல்வி கொடுக்கறோம் கேட்கும். கல்விக்கு மட்டும் கல்வி முறையில மட்டும் எந்த நாட்டையும் காப்பி அடிக்க மாட்டோம். ஆனா நியூக்ளியர் வெப்பன்ஸ்ல மத்த நாட்டுல காப்பி. அது வேற ஒரு தளம். நான் என்ன கேட்கிறேன், பல நாடுகளில் இதுன்னு சொன்னாங்க. பல நாடுகளில் பவுலோ ஃப்ராயர் பின்பற்றப்படுகிறாரே. பவுலோ ஃப்ராயருடைய கல்வி முறை தான் தென் அமெரிக்கால தான் கேம்பிரிட்ஜ்ல யூஸ் பண்றாங்க. பவுலோ ஃப்ராயரை சொன்ன புத்தகத்துல தேர்வுகளே ஒரு நாளைக்கு ஒருவரை ஒரு கேள்வியாவது கேட்க விடுங்க அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைய ஒரு வகுப்பறையில் ஒரு கேள்வியாவது கேட்க விடுங்க. இன்றைக்கு வகுப்பறை சூழல்ல கேள்வி கேட்கிற வகுப்பறை சூழலா? ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கேள்வி கேட்க முடியுமா? எம்ஏ எம்எட் படிச்ச டீச்சர் படிக்க வந்த குழந்தைய கேள்வி கேட்டுட்டே இருப்பாரு. படிக்க வந்திருக்கான், இவனுக்கு ஆன்சரே தெரியாது, இவன் தான் ஆன்சரே சொல்லிட்டு இருக்கணும். இந்த முறையில யாருடைய அறிவை நீங்க சோதிக்கிறீங்க? நான் பேசலாம் வரேன். உங்கள்கிட்ட வந்து நீங்க மேலை நாடுகளை ஒப்பிடுறீங்களே, அதை நீங்க வந்து நல்ல உதாரணங்களை நீங்க வந்து ஏன் பின்பற்ற தவறுறீங்க, மற்ற விஷயங்களுக்கு மட்டும் ஏன் பின்பற்றுறீங்கன்னு கேட்கிறாரு. அப்படி கிடையாது. மேலே அதுதான் நான் சொல்றேன். நம்மளுடைய கல்வி திட்டத்திலேயே நம்ம கிட்ட வந்து நிறைய குறைபாடு இருக்கு. நமக்கு அந்த நிலையான ஒரு ஃபோக்கஸ் இல்லாததால மட்டும் தான் மாத்தி மாத்தி நம்ம கொண்டு வரோம். இப்ப சொல்ற மாதிரி நான் ஒத்துக்கிற பிரின்ஸ் சொல்ற மாதிரி வந்து கண்டிப்பாக அங்க வந்து டீச்சர்ஸோட ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. தட் இஸ் a different issue. ஆனால் அதற்கும் டிஃபரண்ட் இஷ்யூ கிடையாதுங்க. கிடையாதுங்க. எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஒண்ணு டிஃபரண்ட் இஷ்யூ ஒண்ணும் கிடையாது. ஆனால் அதாவது அரசியல் எல்லாம் எதுவும் கிடையாது. டிஃபரண்ட் இஷ்யூல ஒண்ணும் கிடையாது. எல்லாம் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை தீர்மானிக்குது. பண்ண கூடாதுன்னு சொல்றது ஐரோப்பாவினுடைய வடக்கு ஐரோப்பா நாடு மதிப்பிற்குரிய மாலதி அவர்கள் பல நாடுகள் சென்றவர், பல நாட்டை புரிந்து கொண்டவர். ஆமா, வடக்கு ஐரோப்பா நாட்டுல மேற்கு ஐரோப்பா நாட்டுல மருந்துக்கு கூட தனியார் பள்ளி இல்லாத நாடுகள் இருக்கா இல்லையான்னு கேளுங்க. அரசு கல்வி கொடுக்கின்ற பொறுப்பை ஏற்கிறது. இங்க ஒட்டு மொத்தமாக தனியார் கிட்ட கொடுத்துட்டு நீங்க போட்டியை ஏற்படுத்துறீங்க. மரியாதைக்குரிய அவர் ஃபாதர் சொன்ன போது கூட என்ன சொன்னாரு? போட்டியில் வார்த்தையை பயன்படுத்தினார். அப்போ சக மாணவனை மனுஷனாக பார்க்காமல், என்னுடைய கூட பிறந்தவன் பார்க்காமல் அவனை ஒரு போட்டியாளனாக பார்க்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்கினால் எப்படி ஒரு சமத்துவமான சமூகத்தை நீங்க கட்டமைக்க முடியும்? நீங்க வந்து அடிப்படை புரிதல்லையே மாற்றம் வேணும்ன்றீங்க. சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனே நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் சொல்றோம். ஒரு கலெக்டரா 18 வயசு ஆனதுக்கு அப்புறங்க குழந்தை பிறக்கும் போது போட்டியோட பிறக்கணுமா? இந்த தண்ணின்றது எல்லாருக்கும் பொதுங்க. இந்த தண்ணி வந்து அங்க இருக்குன்றதுனால அவங்களுக்கு மட்டும் பொது இல்ல. எனக்கு விக்கனா அந்த தண்ணி எடுத்து குடிப்பேன். தண்ணின்றது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. தண்ணின்றது 10 ரூபாய் கொடுத்து வாங்குற ப்ராப்பர்ட்டி கிடையாது. அப்போ நீங்க பொது புத்தியில எல்லாமே கமாடிட்டிஸ் ஆக்கிட்டு இருப்பீங்க. அப்ப ஹியூமன் பீயிங் கமாடிட்டி ஆகணும்னு சொல்றீங்க. திரு ராமசுப்ரமணியன், நீங்க நீண்ட வரலாறுல உங்க அனுபவத்துல பார்த்திருப்பீங்க, கிராமங்கள்ல 6ஆம் வகுப்போ 7ஆவதோ 10 8 எந்த வகுப்புல ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டாருன்னா, ஃபெயில்னு ஒரு பள்ளிக்கூடம் சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னா பெற்றோர்கள் வந்து ஒரு புறத்துல அவனை வந்து பள்ளிக்கு அனுப்பாம நிறுத்திடுவாங்க. நீ போய் வேலையை பார்ப்பா, கடை வச்சிருந்தாங்கன்னா கடைகண்ணிக்கு போவாங்க, இல்லை விவசாயத்துக்கு போவாங்க, வேற வேலைக்கு போயிடுவாங்க. இல்லை அந்த மாணவனுக்கே வந்து தன்னோடு படித்தவன் 9th 10th போயிடுவாங்க. தான் மீண்டும் அதே வகுப்பில் இருக்கிறது வந்து அந்த மாணவன்கிட்ட தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வரும். இப்படிப்பட்ட ஒன்றை இந்த காலத்திலையும் ஃபெயில் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவனை 13 வயசு குழந்தைய வந்து நீங்கள் ஃபெயில் ஆக்கி நீங்கள் உட்கார வைக்கிறது மூலமாக இந்த அரசு என்ன செய்யணும்னு, என்ன செய்ய வருது, என்ன சொல்ல வருது? முதல் பாயிண்ட் என்னன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு 5 வகுப்பு வரைக்கும் ஒன்றும் டிடென்ஷன் வேண்டாம். அதற்கு பிறகு நிச்சயமாக நான் 8ஆவதுன்னு கூட சொல்ல மாட்டேன், 5ஆவது வகுப்பு முடிந்த பிறகு
உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த பையனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, அவனால் புரிதல் இருக்கின்றதா, கல்வி கற்கும் திறமை இருக்கின்றதா அப்படிங்கிறது பரிசோதிக்க வேண்டியது அவசியம் என்று நான் கருதினேன். ஒரு மினிமம் யார்ட்ஸ்டிக் எல்லாம் வேணும் சார். யார்ட்ஸ்டிக் இருக்கலாம். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா 6 வயது முதல் 14 வயது அது சட்டத்தை விட்டுருங்க. நீங்க சட்டத்தை நான் வந்து அது நான் ஆரம்பத்துல இருந்து அந்த சட்டத்தை நான் எதிர்த்து கொண்டிருக்கின்றவன். அதனால நீங்க வந்து ஏன் சட்டம் சட்டத்தை எதிர்க்கிறீங்க? 14 வயசு வரையிலும் கல்வி கற்பது என் உரிமை. என்ன உரிமை இல்ல, உரிமையை நான் வந்து குழந்தையுடைய அடிப்படை உரிமையாக மாத்துறது. மை டியர் ஃப்ரெண்ட், உங்களோட உரிமையை நான் வந்து நான் பறிக்கிறது அர்த்தமே கிடையாது. மாறாக 5ஆம் கிளாஸ் முடித்த பிறகு அவனுக்கு ஒரு கற்றலில் எந்த அளவுக்கு தகுதி, அவனுக்கு ஏதாவது ஒரு யார்ட்ஸ்டிக் வந்திருக்கின்றதா அப்படிங்கறது கட்டாயமாக பார்க்க வேண்டும். இப்ப மேலை நாடுகள்லாம் பத்தி நான் பேசிக்கொண்டு அதை நான் பார்த்து காப்பி அடிக்கல, இதை காப்பி அடிக்கணும். உங்களை அமெரிக்காவை பத்தியே நான் சொல்லுகின்றேன். ப்ளீஸ், நீங்க கேள்வியே கேட்காங்க, நான் என்னையும் பதில் சொல்ல விடுங்க. கேட்டுட்டீங்க. அங்க அமெரிக்கால என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், அந்த 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்க பரீட்சையும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்கும் போது அதற்கு பிறகு அவனை வந்து இந்த எக்ஸாம்ல உட்காந்து வைக்கும்போது அவனுக்கு எவ்வளவு கஷ்டப்படுகின்றான். அவனை சரி பண்றதுக்காக சைக்கலாஜிக்கலா லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஹேஸ் டு பி கிவன். அதுக்காக நிறைய NGOs ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஆல் பாஸ், ஜாலியா இருந்துருவோம் அப்படின்னு சொன்ன 8ஆம் கிளாஸுக்கு மேல போன பிறகு அல்லது 10ஆம் கிளாஸுக்கு மேல போன பிறகு அவன் படுகின்ற சிரமம் என்பது மிக மிக அதிகம். அப்பவே நின்று போயிடுறான். ஆகவே இந்த கிராஜுவேஷன் என்று சொல்லப்படுற இந்த 12ஆம் கிளாஸ் முடிக்கும் பொழுது அவனால பல பேரால தாண்ட முடியவில்லை. இதுதான் கேள்வி கேட்கலாமா உங்களை? இல்ல நம்ம ஊர்ல இல்ல டிராப் அவுட்ஸ் இல்ல. நான் ஒரு நிமிஷம், இந்த சட்டம் கொண்டு வந்து ஒரு உன்னதமான நோக்கத்துக்கு நான் குறை சொல்ல. இல்ல என்னோட கேள்வி another important issue, it is very serious social problem for the country. இதுல எக்கச்சக்கமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி. டிராப் அவுட் ஆனா தானே சார் அதை விட சோஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம். அது கொடுத்து போகாம வீட்ல முடங்கி இருந்தா தானே சோஷியல் ப்ராப்ளம் அதிகமாகும். ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி இதெல்லாம் அபத்தமானது. ஆனா நீங்க தேவையான ரியாலிட்டி அபத்தமானது தான். why don't you allow me to talk? I never interfere when you talk. No. இல்ல இருக்கா ஒரு ஆசிரியர் சொல்லுங்க சார், இருங்க. நீங்க நான் பேசுறத பேசுறேன், அதுக்கு அப்புறம் நான் தெளிவா தான் பேசுகின்றேன். ஒரு ஆசிரியர் அதே மாதிரி விஷயம் தமிழ்நாட்டில் இல்லன்றீங்களா? யார் இல்லன்னு சொன்னா அத சொல்லுங்க. நான் யார் இல்லன்னு சொன்னா I am not talking about that. அதனால நீங்க அதெல்லாம் அப்கிரேட் பண்ணனும்ங்கிறதுல நிச்சயமாக எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்துல பல இடங்களில் அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடி கூட ஃபெயில் ஆக்கிரு. என்னோட கேள்விக்கு நீங்க வரல. இது மாதிரி பேசிக்கொண்டே இருக்கீங்க. பாயிண்டடான என்னோட क्वेश्चन வாங்க. ஒன்னு, ஒரு 5th இருந்து நீங்க பரீட்சை வைக்கணும்ன்றீங்க, 8th கூட இல்ல, அதுக்கு மேல வைக்கணும்ன்றீங்க, அசஸ்மென்ட் முன்னாடி. ஆமா. அப்போ 6ஆம் வகுப்புல ஒரு குழந்தை ஃபெயில் ஆகுதுன்னா ஒண்ணு அந்த குழந்தைக்கு தாழ்வு மனப்பான்மை வருமா வராதா? அந்த ஃபெயில் ஆகுறதுக்கு அந்த குழந்தை தான் காரணமா, மற்றவர்கள் தவறுக்கு அந்த குழந்தையை தண்டிக்கிறோமா? சார் இரண்டுமே இருக்கலாம். அந்த குழந்தைக்காகவும் ஏதோ கற்கக்கூடிய திறன் என்பது குறைவாக இருக்கலாம். எல்லாரும் ஈக்குவல், எல்லாருமே ஒரே மாதிரி இன்டெலிஜென்ஸ் குரூப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களால எல்லாரையும் மினிமம் அளவுக்கு படிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிறது இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். அது கூட இல்ல அப்படின்னு சொன்னால் ஆகவே நீங்க 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆடு மாடு மாதிரி நீங்க மேல 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 இது வளர்த்தவன் தான் வாழணும் அப்படின்றது மாதிரி அப்படி அர்த்தம் கிடையாது. நீங்க வந்து சொல்றாருல ஆடு மாடு மாதிரி அது மாதிரி கொண்டு போய் கான்செப்ட் இதான் இவங்க கான்செப்ட். மைண்ட் செட்டே கிடையாது. ஆடு மாடு கூட யாரும் மேல ஏன் கொண்டு போறீங்க? சக மடிங்க எவ்வளவு பேர் வாழ்க்கை தயாராக இல்ல. ஒரு இடத்துல இல்ல நான் வந்து நம்ம பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். காமராஜரை இங்க நினைவுபடுத்த விரும்புறேங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க பள்ளியை மட்டும் திறந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், ஏன் சீருடை கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. ஏன் சீருடை கொடுத்தீங்க, ஏன் மத்தியானம் சாப்பாடு போட்டீங்க, ஏன் புக்கு கொடுத்தீங்க, ஒன்னொன்னுக்கு மத்தியானம் சோறு இல்லன்னா அவ படிக்கவே முடியாது. காமராஜ் பீரியட்ல எல்லாத்தையும் அவர் சொன்னது போல எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அதனால எல்லாரையும் பாஸ் போடுன்னு அவர் ஒண்ணும் சொல்லல. அதான் அதனால அது முதல் தலைமுறை இல்ல, முதல் இன்னும் பள்ளியை கொண்டு வந்தாங்க. You want to take it back to the old days. You want to take it back. சமூகத்துல old days இன்னும் இருக்குங்க. ஏதாவது இன்னைக்கு என்ன ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லும்போது வளர்ந்த நாடு யாருக்கு வளர்ந்த நாடு? எல்லாரும் ஒரே ஸ்தானத்துல வளர்ந்திருக்காங்களா? வளர்ந்த நாடுனா இன்னைக்கு முதல் தலைமுறை காலத்திலயும் இன்றைக்கும் முதல் தலைமுறையா படிக்க வர்ற குழந்தைகள் இருக்கிறாங்களா இல்லையா? இல்ல நான் சொல்லவே இல்ல. பகுதி நேர வேலை பார்த்துட்டு செங்கல் சூளையில வேலை பார்த்துட்டு வர்றவங்க, வயல்வெளியில வேலை பார்த்துட்டு வர்றவங்க, வளர்ந்த நாடுனா எல்லாருக்கும் வளர்ந்துருச்சா இந்த நாடு? வளர்ந்த நாடுன்னு நாமளா நம்மள ஏமாத்திட்டு இருக்கோம். வளர்ந்த நாடு இன்னும் வளரல.
ஆனால் ஒரு நிமிஷம், ஜோரன் குறுக்கிட்டே இருக்காரு. ஒரு நிமிஷம் நான் முடிச்சுறேன். அது படிப்பு என்று வரும்பொழுது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கற்கின்ற திறமை என்பது இருக்காது. ஒரு மினிமம் தான் நான் சொல்றேன். அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு கேக்குறோம். இல்ல வாய்ப்பெல்லாம் கொடுக்கல. நீங்க கிளாஸ் வரைக்கும் வாய்ப்பு கொடுத்தாச்சு. அதற்கு மேல நீங்க ஒரு மினிமம் இல்லை என்றால் சம அனுபவம் இல்லாம சம வாய்ப்பு சாத்தியம் கிடையாது. சம வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்லாம என்ன வாய்ப்பு இல்ல? என்ன வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க. நீங்களே சொல்றீங்க ஓராசிரியர் பள்ளி இருக்கு. இருக்கலாம். இருக்குதுங்க. ஒரு நிமிஷம் ஜோரன் குறுக்கிட்டீங்க. இந்த நேர்பட பேசல என்ன போட்டின்னு பாருங்க. ஒருத்தர் பேசும்போது ஜோரன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கல்வி சார்ந்தோ அல்லது இடஒதுக்கீடு சார்ந்தோ மற்ற பிரச்சனைகளை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டில் அரசியல் பிரச்சனை மட்டும் சூடாக விவாதிக்கப்படுறது இல்ல, கல்வி சார்ந்து அல்லது சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்ல எதிரும் புதிருமான கருத்துக்களை மிகுந்த ஈடுபாட்டோட பேசுற ஒரு விஷயமா இதை நீங்க பாருங்க. ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நினைக்கலாம். இல்ல திரு ஜோ ஐயா, ஆரோக்கியமான விவாதம் தான் பார்க்குறேன். அந்த உளவியலை பாருங்க. உளவியல் அதாவது சொன்ன மாதிரி இந்த குழந்தைகள் வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கிற போது ஃபெயில் ஆன ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த குழந்தைக்கு தாழ்வு மனப்பான்மை உருவாகிற ஒரே இடம் கல்வி தானா? ஒரு பள்ளி தானா? ஒரு குடும்பத்தில் இந்த தாழ்வு மனப்பான்மை வராதா? அந்த பாடத்தில் வந்து ஃபெயில் ஆயிட்டுங்கிறதுனால மட்டும்தான் அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துடுமா? அப்படி கிடையாது. நான் திரு பிரின்ஸ் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த குழந்தைக்கு ஒரு போட்டியை உருவாக்கி ஒரு மனுஷனை ஒரு போட்டியாளனாக மாற்றக்கூடாது என்பதில் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த குழந்தை உளவியலை நீங்கள் பார்த்தால், குழந்தை வளருகிற போது நான் வளர்ந்து விட்டேன், எனக்கு தெரிகிறது, இந்த விஷயத்தை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற போதே ஒரு செல்ஃப் எஸ்டீம் வளர்கிறது. ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிற இடத்தில் ஒரு கருத்தை ஒருத்தர் வந்து படித்து கற்பிக்கிற போது 4 பேர் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். 4 பேர் கற்றுக்கொள்கிற போது நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா கேட்கிற போது நான் கற்றுக்கொண்டேன், நான் கற்றுக்கொள்ளவில்லை என்பதை சொல்லுகிற போது எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கற்றுக்கொண்டாரே, நான் கற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற ஒரு முனைப்பு வர வேண்டும். இது வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்குவதற்காக அல்ல. ஆனால் போட்டி எப்படி வைக்கிறீர்கள், தேர்வு முறை எப்படி வைக்கிறீர்கள், அந்த தேர்வு கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஆசிரியர்கள் எப்படி இருக்கிறார்கள், பள்ளியுடைய வசதிகள் எப்படி இருக்கிறது, அது வேறு. ஆனால் நான் சொல்வது ஒரு அளவுகோல் வைத்து ஒரு விஷயத்தை இந்த குழந்தை 1ஆம் வகுப்பிலேயோ 2ஆம் வகுப்பிலேயோ இந்த அளவுக்கு தான் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த அளவுக்கு தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வரைமுறை அளவுகோல் இருக்கிற போது அந்த அளவுகோலில் ஒரு தேர்ச்சி முறை வைக்க வேண்டும். அப்பொழுது தேர்ச்சி முறையில் நீங்கள் தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு அரசோ பள்ளியோ மாணவர்களோ பெற்றோர்களோ சேர்ந்து ஒட்டுமொத்த அளவில் அந்த குழந்தையை மேலே தூக்கி விடுவதற்கு வழிமுறைகளை தேட வேண்டும். ஆரோக்கியமான படைப்பாற்றல் மிக்க சில மாடல்ஸை உருவாக்கணும். அதை விட்டு திரு ஜோரன் கேள்விக்குதான் பதில் வந்து முக்கியமான கருத்துக்களை சொல்றீங்க. நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். அது பொறியியல் கல்லூரியிலும் மருத்துவ கல்லூரியிலும் கூட ஒரு பாடத்துல ஃபெயில் ஆகிற ஒரு மாணவியை அடுத்த ஆண்டுக்கு அனுப்பிட்டு அப்போ போய் நீங்க அரியர்ஸ் எழுதிக்கங்க அப்படின்னு அனுமதிக்கிற ஒரு கல்வி முறையில 6ஆம் வகுப்புலையும் 5ஆம் வகுப்புலையும் உடனே நிறுத்தி இன்றைக்கு ஒரு பத்திரிகையோட தலையங்கத்துல மிக குறிப்பா சொல்லி இருக்கிறதுல ஒரு பரீட்சை வைங்க, மதிப்பீடு செய்யுங்க, ஒரு பாடத்தில் அதற்கு கற்றல்ல குறைபாடு இருக்குன்னா ஆசிரியர்கள் அதை அடுத்த வகுப்புக்கு 7ஆம் வகுப்புக்கு அனுப்பிட்டு 8லிருந்து 9க்கு அனுப்பிட்டு எந்த குறிப்பிட்ட பாடத்தில் அவங்களுக்கு பலவீனம் இருக்கோ குறைபாடு இருக்கோ அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கவனத்தை ஒதுக்கி ஆசிரியர்கள் கற்பிக்கணும் அப்படின்ற யோசனை முன்வைக்கப்படுது. அப்படியான பார்வை ஆசிரியர்கள் ஏற்பார்களா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. திரு பிரின்ஸ், நீங்க இத பேஷனேட்டா டிஃபெண்ட் பண்றீங்க. தேர்வு முறை கூடாது, தன்னிச்சையாக அந்த பாஸ் பண்ற ஒன்றை வந்து அனுமதிக்கணும் அப்படின்றதுக்கு பல காரணங்கள் அடுக்குறீங்க. ஆனால் எந்த பாராளுமன்ற சட்டம் இயற்றியதோ அந்த குழுவே சொல்லும்போது மாணவர்கள்ட்ட ஆர்வம் குறைகிறது, ஆசிரியர்கள்ட்ட இதுல ஆர்வம், நீங்க ஃபெயில் ஆவீங்கன்ற பயம் இல்லைன்னா, பரீட்சை இருக்கும் அது நம்ம சரியா எழுதலைன்னா ஃபெயில் ஆக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் இல்லைன்னா அந்த குழந்தைகள் படிக்கிறது இல்லை, ஆசிரியர்கள் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. இங்க இடைநிற்றல் குறைஞ்சிருக்கலாம், குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வர்ற எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கலாம், அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்கலாம். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு வந்த நோக்கம் நிறைவேறல,
அதனால பரீட்சை வேணும் அப்படின்ற பார்வையை ஒரு பார்லிமெண்டரி கமிட்டி வச்சிருக்கு. அரசியலுக்கு அப்பால அவங்க சொல்றதுல உண்மை இருக்கா இல்லையா? அதாவதுங்க, ஏசர் ரிப்போர்ட் ஆகட்டும், நீங்க சொல்ற பாராளுமன்ற ரிப்போர்ட் ஆகட்டும், அதற்கான காரணத்தை சேர்த்து சொல்லலைன்றது. ஏசர் ரிப்போர்ட் வந்து 10 வருஷமா வந்தது. திரும்ப திரும்ப ஏசர் ரிப்போர்ட்டை கொடுக்கக்கூடியவங்க கிட்ட திரும்ப திரும்ப கேட்ட கேள்வி, இந்த குழந்தைக்கு 2ஆம் வகுப்பில் இருக்கிற குழந்தைக்கு 5ஆம் வகுப்பில் இருக்கிற குழந்தைக்கு 2ஆம் கிளாஸ் புக்கு கூட படிக்க தெரியலன்னு சொல்றீங்களே, படிக்க தெரியாதுக்கு என்ன காரணம்? டீச்சர் கிளாஸ்க்கு போகலையா, டீச்சரே அங்க இல்லையா, அல்லது பாட வேலை போறலையா? அது அந்த காரணம் ஏன் சொல்லலைன்னா 10 ஆண்டு அவங்க ஆன்சர் சொல்லலை. அதே போல இந்த பார்லிமெண்டரி கமிட்டியும் என்ன காரணத்தை சொல்லியிருக்குன்றதா முக்கியம். சட்டியில் இருக்கிறதா அகப்பைகள் வரும். ஒரு குழந்தைகிட்ட ஒரு எழுத்தை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா சில குழந்தைகள் உடனடியாக எழுத கற்றுக்கொள்ளும், சில குழந்தைகள் பென்சில் பிடிக்கிறதுக்கே 1 மாசம் கூட ஆகலாம். எனவே இந்த ஆர்வத்தை ஏற்படுத்துவது தான் பள்ளிக்கூடத்தோட வேலை. அப்போ ஆர்வம் ஏற்படலைன்ற காரணத்திற்காக ஒரு குழந்தையை டீடைன் பண்ணா அந்த குழந்தைக்கு என்றைக்குமே ஆர்வம் வராது. அந்த ஒரு காரணம் தான் இது. பிராக்டிக்கலா கிளாஸ் ரூம்ல போய் 20 குழந்தைகளோட உட்கார்ந்து ஒர்க் பண்ணும் பொழுது அந்த 20 குழந்தைகள் ஹெட்ரோஜினியஸா இருக்கணும். அது ஒரே சமூக கட்டமைப்புல வந்த குழந்தையா இருக்கக்கூடாது. பல்வேறு சமூக அமைப்புல வந்த பல்வேறு பொருளாதார நிலையிலிருந்து வந்த குழந்தைகளோடு நீங்க உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தெரியும். பீர் லேர்னிங் ஒன்று இருக்கு. ஒரு குழந்தை டீடைன் ஆகாம அது அப்படியே பேல போகும் பொழுது இன்னொரு குழந்தை வேகமா படிக்குதுன்னா அந்த வேகமா படிக்கிற குழந்தைகிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்ற ஆசை தானாக வரும். அந்த குழந்தை கத்துக்கும். அந்த பீரியட் தான். இந்த பீரியட்ல ஒரு குழந்தையால நாம தோத்து போயிட்டோம் அல்லது நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா உணர தெரியாது. என் கூட படிச்சவங்க எல்லாம் இன்னொரு கிளாஸ்ல இருக்காங்கன்றது தவிர வேற எதையுமே உணர தெரியாத வயது இது. உங்களுக்கான பதில கேட்கறதுக்கு முன்னாடி மீண்டும் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க 8ஆவதுல ஃபெயில் ஆக்க வேண்டாம், டிடென்ஷன் வேண்டாம், ஃபெயில் பாஸ்ன்ற வார்த்தை உங்களை ஹர்ட் பண்ணுதுன்னா கூட உண்மையில அப்படிதான் சொல்றாங்க. தேர்ச்சி பெற்றார், பெறவில்லை. நீங்க 8ஆவதுல தேர்ச்சி பெறவில்லைன்னு நிறுத்தக்கூடாதுன்றீங்க. நான் கேட்கிறது, இங்க 8ஆவதுல சரி ஆல் பாஸ் அப்படின்னு அனுப்பிச்ச பிறகு 9ஆவதுல பரீட்சை இருக்கு, 10ஆம் வகுப்புல பரீட்சை இருக்கு. அங்க போய் திடீர்னு ஒரு குழந்தை, பார்லிமெண்டரி ரிப்போர்ட் அது சொல்லுது, 8ஆம் வகுப்பு வரையிலும் தேர்வுனா என்னன்னே தெரியாத ஒரு குழந்தைய 9ஆம் வகுப்புல திடீர்னு தேர்வு எழுதுன்னு சொல்றப்ப அந்த குழந்தையால அது கோப் அப் பண்ண முடியல. அப்போ நீங்க 8ல பாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாலும் 9ஆவதுல போய் தடுமாறுறாங்க, 10ஆவதுல ஃபெயில் ஆகுறாங்க. ஈவன் +2ல ஸ்டேட் ரேங்க் எடுக்கிற நல்ல ரேங்க் எடுக்கிற மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல போய் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஃபெயில் ஆகுறத பார்க்கிறோம். மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் செமிஸ்டரில் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் கான்செப்டை புரிஞ்சுக்காம மனப்பாடம் பண்ணி மார்க் எடுத்து மார்க் ஷீட் வந்ததுக்குள்ள ஆன்சரை மறந்து போனது தான். எனவே அதை எதையும் கம்பேர் பண்ண முடியாது. கேந்திர வித்யாலயால 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பையன் படிக்கிறான். எத்தனை பேர் ஃபெயில் ஆகுறாங்க? ஏன் அங்கே ஃபெயிலியர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க? நீங்க சப்ஜெக்ட் நோ சப்ஜெக்ட்டுக்கு டீச்சர் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சப்ஜெக்ட் வைஸ் டீச்சர் இருக்காங்க, கேம்ஸ் டீச்சர் இருக்காங்க, கிளாஸ் வைஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க. இங்க சப்ஜெக்ட் வைஸ் டீச்சர்ஸே இல்ல. லாங்குவேஜ்க்கு டீச்சர் போஸ்டே கிடையாது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சர் போஸ்டே கிடையாது. தொடக்கப்பள்ளியில 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் டிப்ளமா இன் எலிமெண்டரி எஜுகேஷன்ல தமிழ் மீடியத்தில் படிச்சவங்க தான் இங்கிலீஷை நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க நான் தான் திரும்ப சட்டியில் இருக்கிறதா அகப்பையில் வரும்னு சொல்றது காரணம் என்னன்னா, நீங்க டீச்சரையும் ஃபெசிலிட்டிஸும் ஈக்விட்டபிளா ஆக்காமல் நீங்கள் டீடைன் பண்றதுன்றது ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பிரச்சனையை மறைத்து விட்டு குழந்தையை குற்றவாளி ஆக்குறீங்க. அதனால் சமூக குற்றங்களும் சமூக ஏற்றத்தாழ்வும் நியாயப்படுத்த முடியுமே தவிர கல்வியல் செயல்பாட்டில் முன்னேற்றம் அடைய முடியாது. இவங்களுடைய திரு பிரின்ஸுடைய கருத்தோட சேர்த்து இன்னொரு முக்கியமான கல்வியாளர், கல்விக்கு தொடர்ச்சியா பணியாற்றி இருக்கிறவர், தன் பேரைய கல்யாணின்றதை கல்வி மணின்னு மாற்றிக்கொண்ட பேராசிரியர் கல்விமணி சொல்றார், ஒரு குழந்தை படிக்காம போனது, சரியா படிக்கலன்னு சொன்னா அது அதோட தப்பு இல்லை, சரியா சொல்லி கொடுக்காதது அப்படின்றது தான் உண்மை. ஒரு மாணவன் படிக்கவில்லை, அதனால் அவன் தேர்ச்சி அடையவில்லை என்று ஆசிரியர்கள் தங்கள் பொறுப்பை தட்டி கழிப்பதற்கும் அரசு தன் தோல்வியை தட்டி கழிப்பதற்கும் தான் இது பயன்படுமே தவிர மாணவனுக்கு இது உதவாதுன்னு சொல்றாரு. சரி, இதுக்கு நான் பதில் சொல்றேன். முதல்ல சிபிஎஸ்இ பத்தி பேசினீங்க. நண்பர் சொன்னார் சிபிஎஸ்இ இருங்க கேந்திர வித்யாலயா ரைட் ஆல் வாட் எவர் இட் இஸ் ஸ்கூல பத்தி பேசுறேன். இருங்க நான் ஸ்பெஷல் ஸ்கூல் அவர் சொல்றது எளிமையா என்னன்னா, 1லிருந்து 5 வரையிலும் தமிழ் சொல்லித் தருவதற்கு தமிழ் ஆசிரியர், இங்கிலீஷ் சொல்லித் தருவதற்கு இங்கிலீஷ் ஆசிரியர், கணிதம் படிச்சவங்க கணிதம் சொல்லித் தர்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டுல மற்ற பள்ளிகள் இன்றைக்கு இருக்கிற பள்ளியில 1லிருந்து 5 வரையிலும் எல்லா பாடத்தையும் ஒரே ஆசிரியர் சொல்லித் தர்றாரு. சரி, ஓகே, அங்க குறைபாடு அந்த குறைபாடு இருக்குங்கிறது ஒத்துக்கிறேன். அதே நேரத்துல ஒரு சில வளர்ந்த நாடுகள், ஜெர்மனி எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் தேர்ச்சி பெற்றவர்களாக ஒரு 5-6 வகுப்புகளையும் ஒரே வாத்தியார் இந்த எடுத்தாங்கன்னா 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் முடிகிற வரைக்கும் அவங்களே வந்து நின்றுப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்?
அவங்க they are competent, they are qualified and they are capable of delivering goods. ஒரு நிமிஷம். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இன்னைக்கு ஒரு 4 மாசம் முன்னாடி வந்து ஒரு ஆய்வு வந்தது. இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா நிறைய மார்க் ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ் சொல்லிட்டு 10ஆம் கிளாஸ் கிட்டத்தட்ட 99.9% ரிசல்ட் இந்த ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ் சொல்லிட்டு வாரி வழங்கும் வெள்ளலா போனதுனால அவங்க எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நோ வாட் ஐ மீன் டு சே டெஃபினட்டா இதுதான். ஏன்னா டிடெக்ஷன் கிடையாதுங்கும் போது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் 9 தேத்தணும் 10ல தேத்தணும் இது மாதிரி எல்லாம் பண்ணினா தான் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுவாங்கற மாதிரி. ஆகவே இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட். அப்ப ஹெட்ரோஜீனியஸ்ங்கறார். ஐ அம் டாக்கிங் அபௌட் ஹெட்ரோஜீனியஸ் சிச்சுவேஷன். ஹெட்ரோஜீனியஸ் பல்வேறு தரப்பட்ட குழந்தைகள், ஒரு பணக்காரங்க ஏழை பல விதமான சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே சேர்ந்து படிக்கக்கூடிய வகுப்பிலேயே இப்ப இது என்ன வந்ததுன்னா இதனுடைய எக்ஸாம் இல்ல அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப இன்டிஃபரன்ஸ் அதிகமா போயிடுது. டீச்சர்ஸை பத்தி மதிக்கிறது கிடையாது. பேரண்ட்ஸ் இப்ப ஆட போய் நம்ம 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பையன் பாஸ் பண்ண போறான் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு பையங்களுக்கும் அந்த மாதிரி என்ன பண்ண போறாங்க எங்களை ஒண்ணு இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா வேர் இஸ் தி எண்ட்? அப்ப நீங்க டெஃபினட்டா ஒரு செக் பாயிண்ட் ஒரு 5ஆம் கிளாஸ் முடிந்த பிறகு கட்டாயமாக வரணும். ஒரு மினிமம் யார்ட்ஸ்டிக்ங்கிறது வரணும். இல்லன்னா ரொம்ப கஷ்டம். குழந்தைகளுக்கே வந்து ஆல் பாஸ் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இல்லைங்க, குழந்தைங்க மத்தியில என்னைக்குமே தேர்வே இல்லைன்னா கூட சந்தோஷமா தான் இருக்கும். அது அவங்களுடைய இயல்பு. அதாவது வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டாம், ரொம்ப ப்ரெஷருக்கு உள்ள போக வேண்டாம், நிர்பந்தம் வேண்டாம், நான் ஃப்ரீயா இருக்கணும், விளையாட்டுத்தனமா இருக்கணும் தான் குழந்தைங்க நினைக்கும். அந்த குழந்தைங்க மேல இவ்வளவு சுமையை போடுறது நம்ம குற்றமே ஒழிய நான் சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறது குழந்தைகளோட குற்றம் கிடையாது. ஆனா அவர்களுக்கு வந்து சரியா பாடம் சொல்லி கொடுத்து சரியா வந்து தேர்வுகள் நடத்தி அந்தந்த திறமையை அந்தந்த வயசுல அவங்க எடுத்துக்கிறாங்க இல்லையான்னு பார்த்து, இல்லைன்னா அதுக்கு சிறப்பு கவனத்தை செலுத்துவதுதான் புத்திசாலித்தனமே ஒழிய நாம் செய்கிற தவறுக்கு அந்த குழந்தையை தண்டிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. நான் ஒரு கேள்வியா கேட்கிறேன். இப்போ 40 மார்க் பாஸ் மார்க்னு வச்சுக்கோங்க, நான் 35 மார்க் எடுக்கிறேன் கணிதத்தில், நான் வந்து ஒரு 6ஆம் வகுப்பு மாணவன். இப்போ எனக்கு வராமல் போன 5 மார்க்குக்கு நான் காரணமா, என் பெற்றோர் காரணமா, என் ஆசிரியர் காரணமா, இந்த கல்வி முறை காரணமா, இந்த நாடு காரணமான்றதுக்கு பதில் இருக்கணும் இல்லை? ஆனா இவங்க 4 பேர் நீங்க தண்டிக்க மாட்டீங்க, என்ன தான் தண்டிக்க போறீங்க? ஒரு மாணவன் தேர்ச்சி பெறாததற்கு காரணம் ஆசிரியர் மட்டும் சொல்லக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஆசிரியர் மட்டும் சொல்லல, மாணவனுக்கு குழந்தை உளவியலை நீங்க பாருங்க. குழந்தை உளவியலை பார்த்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதுதான் உங்க வேலை. அபத்தமா இருக்கு. ஒரு குழந்தைக்கு பிரச்சனை இருக்கு, வித்தியாசம் இருக்கு, சிக்கல் இருக்குங்கிறது இயல்பானது. அதை எப்படி நிவர்த்தி செய்யணும்? நான் வந்து ஆசிரியர் குற்றம் பண்ணாரு, அரசாங்கம் குற்றம் பண்ண கூட சொல்லல. அந்த 8ஆம் வகுப்பு வரை நீங்க சொல்றேன். நீங்க குற்றம் கண்டுபிடிக்கணும், எல்லாரும் குற்றம் சொல்லுவேன். குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம்னா யாருக்கும் சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம். அதாவது நான் என்ன சொல்றேன், நான் கொஞ்சம் பாருங்க, நான் சொல்றேன் என்னன்னா, ஒரு குழந்தைகிட்ட ஏன்டா ஃபெயில் ஆனன்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் டஃப், ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸ். ஒரு குழந்தை எப்படி என்ன பண்ணுதுன்னா, நான் செய்கிற தவறுக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் குறை சொல்றாங்க. முழுமையாக மறுக்கிறேன். அந்த குழந்தை இல்ல क्वेश्चन टफ அவுட் ஆஃப் சிலபஸ்ன்றது ஒரு குழந்தை வந்து போராடுறது பிளஸ் 2 தேர்வு 5வது 6வது படிக்கிற குழந்தை என்னங்க சொல்றாங்க? 8வது வகுப்புல எங்க வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் வருது? இல்ல, குழந்தைக்கு நான் சொல்வது, ஒரு குழந்தை நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா நானும் பொறுப்பு என்கிற ஒரு பொறுப்புணர்வை உருவாக்க கல்யாண சுந்தரம் பாடுவார், ஆளும் தண்டனை கொடுக்கூடாது, தண்டனை கொடுக்கூடாது. அப்படி இல்லங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். அவனுக்கு யாராவது தேவையே வேண்டாம், 1ஆம் கிளாஸ் பாடத்தை கூட படிக்க தெரியாது. இவர் சொல்றதுல இருக்கக்கூடிய முரண்பாடு நான் சொல்றேன். இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்திலே முடியாதுன்னு சொல்றாங்க. ராமசுப்ரமணியன் சொல்றதுல இருக்கக்கூடிய முரண்பாடு மட்டும் சொல்லிதான். ஒரு முரண்பாடு இல்ல சார். 5ஆம் வகுப்பு வரை தேர்வு வேண்டாம்ங்கிறது உடன்படுறாரு. 10ஆம் வகுப்புல தேர்வு வைக்கணும்ங்கிறது யாருமே மறுக்கல. 8ஆம் வகுப்பு வரையில வேண்டாம் தான் சொல்றோம். ஆனா இவர் சொல்லக்கூடிய காரணத்தை பார்த்தா 5ஆம் வகுப்பு வரையில நீங்க வந்து கட்டாயமா நீங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு தான் குழந்தைக்கு பொறுப்புணர்வு
நான் தொடர்ந்து பேசலாம். பொறுப்புணர்வை குழந்தைக்கு கற்பியுங்கள், யாரும் வேணாம்னு சொல்லல. பொறுப்புணர்வை ஒரு குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுக்காமல் எதுவும் முடியாது. பொறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு நிச்சயமா எல்லாருக்கும் உண்டு. அதை யாரும் மறுக்கல. அதுக்குதான் பள்ளிக்கு அனுப்புறோம். குழந்தை நான் ஸ்கூலுக்கு போவேன், பரீட்சை எழுத மாட்டேன், பாஸ் பண்ண டெஃபினட்டா பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா அது எப்ப பொறுப்புணர்வை? எல்லா விஷயமும் எல்லாருக்கும் வேணும், தண்டனை மட்டும் குழந்தைக்கு. ஒரு நிமிஷம். இங்க வந்து ஒரு ஆணாதிக்கம் நிலவுதோன்ற மாதிரி இருக்கு. உண்மையா அதுதான் நிலவுது. ஆமா உண்மை. இல்லைங்க, ஏதாவது ஒரு சேலஞ்ச் அப்படின்றது வேணும். நீங்க சொன்ன மாதிரி அது முனைப்பு, ஆர்வம் என்ன வேணா சொல்லலாம். ஆனால் எனக்கு ஒரு சேலஞ்ச் அப்படின்னு வரும்பொழுது அப்பொழுதுதான் எனக்கு அது மேல ஆர்வம் வரும். அதாவது இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணாதான் எனக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும். எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு அதுல வந்து ஒரு சேலஞ்ச் வேணும். அப்படி இருந்தா மட்டும் தான் மாணவனோட கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும். இது ஹையர் எஜுகேஷனுக்கு ஓகேங்க. 3 வயசு 4 வயசு குழந்தைகளுக்கு one second, you have to allow me to talk. நீங்க எல்லாரும் ஒரு கருத்து இருக்கு. நீங்க சொன்னதுக்கு ஒரு மாற்று கருத்து என்னன்னா, இல்ல மாற்று கருத்து நான் சொல்றேன். விளையாட்டு போட்டி வைக்கிறது கிடையாது. அப்போ நீங்க விளையாட்டு போட்டியில பரிசை கொடுக்கிறது கிடையாதா? சிறுவர்களுக்கான சப் ஜூனியர் போட்டி வைக்கிறது கிடையாதா? இல்ல நான் கேக்குற கேள்விக்கு விளையாட்டு போட்டியில ஒரு குழந்தை தோத்து போச்சுனா ஒரு நிறுத்திடுறீங்களா? ஒரு ஆண்டு நீங்க மீண்டும் அதே பள்ளிக்கூடத்துல படிக்கணும் தண்டிக்கிறீங்களா? அதேதான் நான் சொல்ல வரேன். நான் என்ன பேச விடல யாருமே. நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்வு முறையில் மாற்றம் வர வேண்டும். இந்த டிடென்ஷன்ன்ற வார்த்தை, அதாவது அடுத்த வகுப்பில் திருப்பி படிக்காம they have to be allowed to rewrite the examination. இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ல சேஞ்ச் வரணும் தான் நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரே கருத்தை தான் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதாவது என்னன்னா, அவர்களுக்கு நீ இந்த பாடத்துல சயின்ஸ்ல அவங்க வந்து அந்த ஏஜ் தான் வந்து அவங்களுக்கு ஆளுமை செட் ஆகிற வயசு. அந்த வயசுல தான் நான் இன்ஜினியரிங் போலாமா, மெடிசன் போலாமா, இல்ல நேவி போலாமா, ஆர்மி போலாமா, அந்த இது செட் ஆகிற வயசு 13 வயசுல தான் அவங்களுக்கு ஆளுமை செட் ஆகிற வயசு. அந்த வயசுல எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ் போயிட்டேன். 9ஆம் கிளாஸ்ல போன பிறகு ஒவ்வொரு பாடமா பிரிவு வருது. அந்த பிரிவுல எனக்கு எது நல்லது எது கெட்டது, என்னால எது படிக்க முடியும் படிக்க முடியாதுன்னு கூட எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு தான் நான் வந்திருக்கேன் அவ்வளவு தூரம். சோ அப்போ வந்து அந்த கஷ்டப்பட போறது அந்த குழந்தை மட்டும்தான். இப்பவும் கஷ்டப்பட போறது அந்த கஷ்டப்படுறது அந்த ஸ்டூடண்ட் தான். மதிப்பீடு வேணும்னு சொல்றீங்க. ஆனா ஒரு மதிப்பீடுன்னு நீங்க வச்சீங்கன்னா, ஒரு எல்லோருக்கும் பொதுவான மதிப்பீடுன்னு வைக்கிறப்ப, சமமான மதிப்பீடுன்னு வைக்கிறப்ப, சமமான கற்கிற சூழல் இந்த நாட்டுல இருக்கா? அதுதான் சமமான வாய்ப்புகள் இருக்கா? அதுதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அரசு வந்து சமமான போட்டி இல்லாம கல்வி கோட்பாட்டை மாத்தணும். அதாவது வந்து இப்போ வந்து சென்ட்ரலைஸ்டா ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வச்சுக்கிட்டு அத மூலமா ஒரு பாடத்திட்டம் கொடுத்துட்டு அப்படி அனலைஸ் பண்ணிக்கிட்டு இதை என்ன பண்ணணும்னா, அந்த சென்ட்ரலைஸ்டு எஜுகேஷன் கொடுக்கும்போது அதற்கான ஆசிரியர்கள் இருக்கிறார்களான்னு பார்க்கணும். அந்த ஆசிரியருக்கு தகுதி இருக்கா பார்க்கணும். நான் திருப்பி சொல்றது இதுதான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். கல்வி முறை பெடகாஜி அப்படின்னு சொல்றோம். கல்வி முறை, கற்பித்தல் முறை. இந்த கற்பித்தல் முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் நீங்க வந்து குழந்தையை வந்து கற்கணும்னு நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ போலோ ஃப்ராயரை இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்தை வந்து பேங்கிங் சிஸ்டம்னு சொல்றாரு. அப்போ ஆசிரியருக்கு என்ன தெரியுமோ அது அப்படியே மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. இங்க மாணவன் வந்து ஒரு பாசிவ் லிசனர், கேட்டுக்கிட்டே இருக்கிறான், அவன் பதில் சொல்ல முடியலன்றாரு. எனவே மாணவன் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாதான் சார் சொன்ன மாதிரி அங்க பொறுப்புணர்வுன்னு வரும். தேர்ச்சி முறைக்கு வந்துருவோம். ஆமா, தேர்ச்சி முறையில டிடென்ஷன் அப்படின்னு சொல்றது அந்த குழந்தையை பழிவாங்குவது, ஒடுக்குமுறைக்கு உள்ளான சமூகம் மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகம், சிறுபான்மை சமூகம் என்று பல வகையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஒரு குழந்தையினுடைய சமூக பொருளாதார பின்னணியை புரிந்து கொள்ளாமல், வீட்டில் நடக்கிற போராட்டத்தை புரிந்து கொள்ளாமல், ரேஷன் கடையில் அரிசி கிடைக்காம தவிச்சுக்கிட்டு சாப்பிடாம காலையில் வரக்கூடிய அந்த தவிப்பை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அந்த குழந்தை படிக்கல ஃபெயில் ஆயிடணும் அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லை. ஏனென்றால் அது உணரவே முடியாத வயசு. அப்ப டிடென்ஷன் இருக்க கூடாது. வேற அந்த மாதிரி கிடையாது சார். ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அதை தாண்டின பிறகு அவர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கு, பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. அதற்கு மேல 10ஆம் கிளாஸ்னு ஒரு பரீட்சை இருக்கு, பொது தேர்வு என்பதெல்லாம் இருக்கின்றது. அதுக்கெல்லாம் நம்ம பண்ண மாட்டேன், நான் இப்பவும் நான் படிக்கவே மாட்டேன், 10ஆம் கிளாஸ்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த பையன் தேரவே மாட்டான். அவனுக்கு அதே மாதிரி ஒரு செட்டப் அந்த மாதிரி அதே மாதிரி நீங்க வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அவனால தேரவே முடியாது. என்ன சொன்னீங்க? இல்ல 10ஆம் வகுப்புல பரீட்சை, 9ஆம் வகுப்புல பரீட்சையில ஒத்துக்குறோம். ஆனா 8ஆம் வகுப்புல ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறோம்? ஏஜ் அப்ரோப்ரியேட்ங்க, வயதிற்கு தகுந்தாற் போல். இந்த 13 வயசுக்கு 15 வயசுக்கு நான் ஒரே விஷயம் சொல்லிடுறேன். நீங்க 2 கல்வியாளர்களை பத்தி பேசுறீங்க, அவர்கள் மட்டும் கல்வியாளர்கள் அல்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க சொல்றது உங்களுக்கு வேணா ஏற்புடையதாக இருக்கலாம்.
எனக்கு அவருடைய கருத்து தான் எனக்கு ஐ ஷுட் அக்செப்ட் இட் அப்படிங்கிறது அர்த்தம் நீங்க இல்ல. நிராகரிக்கலாம். நீங்க நிராகரிக்கலாம். கல்விக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்ட ரெண்டு பேர் அவங்க மட்டும் கிடையாதுன்னா அதனால இல்ல அது பிரச்சனை இல்ல. that is not acceptable to me. கல்விங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதை நீங்க இல்ல சொல்ல முடியாது. அது ஒரு You நிமிஷம். can't force your idea into me. You have the right to differ. Yes. But எஸ்.எஸ். ராஜகோபாலன்றவர் தமிழ்நாட்டில் மதிக்கப்படுகிற எனக்கு அவர் நல்லாவே பழக்கம் உண்டு. ஒரு கல்வியாளர், எனக்கு தெரியும் அவரை கல்வி ஆர்வலர் அப்படின்றது அவருடைய I have differed on so கருத்து many நீங்க issues. நிராகரிக்கலாம், ஏற்கலாம், Exactly. ஏற்காம போகலாம். அவர் கல்வியாளர் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் நிறைவா I have differed on so many issues. ரைட், மாறுபடுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஒன்றிலிருந்து ஒன்று மாறுபடுவதற்கு நம்ம இருக்கிறோம். ஒன்லே நான் நிறைய அவரோட ஆனா அவர் கல்வியாளர் அல்லன்னு நீங்க மறுக்க முடியாது. கல்வியாளர் அல்லன்னு நீங்க மறுக்க முடியாது. I have differences நான் சொல்றேன். That you have the right. Yes. நான் உங்கள்ட்ட நிறைவா கேட்கிறது, +2 முடிச்சுட்டு அல்லது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜாப் மார்க்கெட்னு ஒன்று ஒரு போட்டி உலகத்துக்கு வர்றப்ப மாணவர்கள் என்ன படிச்சான்னு புரிஞ்சு படிக்காம அங்க வந்து திண்டாடுறத பார்க்கிறோம். வாழ்க்கையில போராடுறாங்க. டிகிரி முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து அப்ப 8லயே சரி பண்ணா நல்லது தானே அப்படின்னு ஏன் நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து இப்ப கேட்கறதுக்கு ரொம்ப தர்க்க ரீதியா சரியா இருக்குன்ற மாதிரி தோணுங்க. ஆனா அர்த்தம் அது கிடையாது. நீங்க 8ஆம் வகுப்பு வரையில் 10ஆம் வகுப்பு வரையில வந்து அவங்களுக்கு இப்போ இருக்கிற கல்வி முறையை மாற்றம் பண்ணணும். நீங்கள் வந்து அவங்களுக்கு அடிப்படையான கல்வியை கொடுக்கக்கூடிய முறையிலே மாற்றம் பண்ணாமல் நீங்கள் பிஹெச்டி வரலும் வந்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவன் பின்னால் போராடுறதுக்கு முதன்மையான காரணம் அவனுடைய அடிப்படை கல்வி சரியாக இல்லைங்கிறது தான். அங்கே தேர்வு கட்டாயமாக வந்து தேர்ச்சி முறை கிடையாது. நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் அடுத்த இதுக்கு போவேங்கிறத கொண்டு வந்துட்டா எல்லாம் சரியாயிடும்னா இந்த தேர்வு முறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் ரொம்ப மிகச்சரியான கல்வி முறை இருந்திருக்கணும். அப்படி ஒன்றும் இல்லையே. இல்லைன்னு தானே மாற்றங்களை கொண்டு வரும். ஆக நம்ம என்ன செய்யணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அரசாங்கம் செய்கிற குற்றத்துக்கு, கல்வித்துறை செய்கிற குற்றத்துக்கு வந்து குழந்தைகளை பலி கொடுக்காதீங்க. ரெண்டாவது வந்து இன்றைய முறையில் வந்து மாற்றம் வேணுங்கிறதை அவங்க மேடம் சொன்னதையும் மற்ற சொன்னதையும் முழுமையாக ஒத்துக்கிறேன். ஆனால் மறுபடியும் சொல்றேன், மதிப்பீட்டு முறை யாரும் குறை சொல்லவில்லை. அவனை தண்டிக்காதே என்று தான் சொல்கிறோம். அவ்வளவுதான். தண்டனை வேணான்றீங்க. இந்த கருத்தை தான் தமிழ்நாட்டுடைய கல்வி அமைச்சராக இருந்த முன்னாள் கல்வி அமைச்சர், இன்றைய துணை சபாநாயகர் தம்பிதுரை இங்கே கல்வி அமைச்சராக இருக்கும்போது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல தேர்ச்சி பெறாதவர்கள் கல்லூரியில சேர முடியாம தவிர்க்கிறாங்க அல்லது ஒரு ஆண்டு வீணாயிடுதுன்றதுனால ஒரு இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அப்படின்ற ஒண்ண கூட இங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அது வந்து ஒரு முறையாகிறது. ஒரு ஆண்டு வீணாயிட கூடாது. 6ஆம் கொண்டு வாங்க, தப்பு கிடையாது. அது 8ஆம் வகுப்புக்கும் வரலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கூட நம்ம நமக்கு எது வொர்க் அவுட் ஆகுதோ அதான் கரெக்ட். நேரத்தை நிறைவு கருதி முடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். திரு ஜோரன், நிறைவா உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க சுருக்கமா. திரு பிரின்ஸ் சொன்னது மாதிரி கல்வி முறையில மாற்ற வேண்டும், கற்றுக் கொடுக்கிற முறையில் மாற்ற வேண்டும். நம்ம இருக்கக்கூடிய கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளியினுடைய சூழல் மாற வேண்டும். சூழல் இருக்கக்கூடிய கட்டு அமைப்பு வசதிகள் மாற வேண்டும், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த சூழலிலும் ஒரு மாணவனுக்கு நான் கற்றுக்கொண்டது இந்த அளவுக்கு நான் கற்றுக்கொண்டேனா என்கிற ஒரு அளவுகோலை காண்பிக்கக்கூடிய ஒரு தேர்ச்சி முறை இருக்க வேண்டும். நான் வெற்றி பெற்றனா வெற்றி பெறவில்லையா என்பதை தெரிந்து கொண்டு நான் அடுத்து வெற்றி பெறுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலையில் ஒரு கல்வித்தரம் வளராது. ஏனென்று சொன்னால் வெளிநாட்டு வேண்டுமானா இருக்கலாம். ஏனென்றால் வெற்றி என்பது ஒரு தனி மனிதனின் வெற்றி அல்லது அந்த வெற்றி என்பது ஒரு எடுக்கக்கூடிய மதிப்பெண் தான் வெற்றி அப்படின்னு சுருக்கி பார்க்கப்படுற ஒரு சமூகத்துல ஒரு கல்வியின் புரிதல் பற்றி நாம நிறைய பேச வேண்டி இருக்கிறது. நாம இன்னொரு தருணத்துல இது இன்றைக்கு ஒரு தொடக்கமாக தான் இதை பார்க்கணும். இது இந்த முறை வருவதற்கு அடுத்து நாம் நிறைய முறை பேச வேண்டியிருக்கும். அப்படி வரக்கூடிய தருணத்தில் இன்னொரு நாள் விரிவாக விவாதிக்கலாம். உங்கள் வருகைக்கும் கருத்து போயிருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.